ஒன்று வச்சுங்க அவ்வளோதான். பாருங்கள் சங்குப்பூ தான் பெருகி வந்திருக்கோம். சங்குப்பூ இங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பரான ஹெல்த்தி பெனிஃபிட் சங்குப்பூ இது இதாக பெருகி வந்திருக்கோம். இங்கே இருக்குது, எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. பாருங்கள் இந்த பூ வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கோம். பூ வந்து நிறைய இருக்குது இங்கே பாருங்கள். செடி இது எல்லாமே சங்குப்பூ செடி தான். இந்த பூவில் வந்து ஒரு டீ போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டீ தான் போட போகிறோம், அதான் பெருகி வந்திருக்கோம். நம்ம எவ்வளோ பூ வேணுமோ அவ்வளோ பூ நம்ம பறிச்சிக்கலாம். நிறைய இருக்குது பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சங்குப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ தான் பெருகி வந்திருக்கோம், தான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பூவை பறிச்சிட்டு ஒரு டீ போடலாம். எப்படி போடலான்றது நான் காட்டுறேன் எப்படின்றத. இந்த இதில் நிறைய பூ இருக்குது. பாருங்கள் எல்லாம் பூ பறிச்சிட்டு நிறைய இருக்குது பூ. நான் பறிச்சிட்டு இருக்கோம். பாருங்கள் சங்குப்பூ வந்து நிறைய இருக்குது இந்த இடத்துல, தான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பூ. இந்த பூ தான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் சங்குப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அழகான சங்குப்பூ, அதிகமான நன்மைகள். மற்ற மலர்களைப் போல் இந்த மலர் வாசனெலாம் இருக்காதுங்க. ஆனால் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. மற்ற பூக்கள் வந்து வாசனைகள் வரும், தலைக்கு வச்சுக்கோங்க, சாமி வச்சுக்கோங்க, பல ரெசிபிகள் செய்யலாம் பூவில். ஆனால் இந்த பூவில் வந்து மனம்லாம் இருக்காதுங்க. ஆனால் இதில் வந்து மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது. இந்த பூ வந்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவும் அதிகமாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செடியை வளர்த்தா அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் கூட தீரணும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி கலாச்சாரம் கொண்டது இது, வீட்டில் வளர்த்தா இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சாமிக்கெலாம் இந்த பூ நிறைய வைப்பாங்க. அதே போல் தலை கூட சிலர் தலை கூட வச்சுக்கிறாங்க. இந்த பூவில் பார்த்திங்கன்னா சங்குட்டி போட்டு குடித்தா அதிகமான நன்மைகள் பெனிஃபிட்ஸு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதயத்தை சுத்தப்படுத்தும், இதய பலவீனம் உள்ளவங்களுக்கு நல்லது. அதாவது தலை வரை பாதம் வரை அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும், அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், இது வந்து ஒரு டீயாக போட்டு குடிக்கும்போது நம்ம டீ எப்படி போடணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 பூ எடுத்துங்க. ஒரு 3 பேர் டீ குடிக்க இருந்தால் ஒரு 15 பூ போதுமாக இருக்கும். தண்ணி சூடு பண்ணிட்டு இந்த இதெல்லாம் மேலே இதெல்லாம் எடுத்துகிட்டு பூ மட்டும் போட்டு அப்படியே க்ளீனாக கொதிக்க வச்சிங்கன்னா இந்த பூவுடைய கலரே வரும். இந்த பூவுடைய கலரே வந்து அப்படியே க்ளீனாக வரும். அப்படியே வந்து நீங்கள் அப்படியே ஒரு 3 பேர் குடிக்கணும், 4 கிளாஸ் தண்ணி வச்சு 3 கிளாஸ் எல்லாம் கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அப்படி குடிக்கிறதுனா ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட குடிக்கலாம். அப்படி டெய்லி நீங்கள் குடிச்சு வரும்போது உங்களுக்கு உடம்புல அத்தனை பிரச்சனையுமே தீரும். நோய் எபிசோது அதிகமாக இருக்குது, பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. உடம்புல உள்ள நச்சுத்தன்மை அத்தனை வெளியே கொண்டு வந்துடும், நல்ல சத்து பயன்படுத்தும். இதில் வந்து 0% தான் கொழுப்பு சத்து இருக்குது, நல்ல சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வந்து நம்ம கிட்னியில் உள்ள பிரச்சனை அத்தனையுமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்னியில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது கரெக்டாக தீரும், சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தோல் நோய்க்கும் ரொம்ப ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. தோல் நோய்க்கு நம்ம இது பேஸ்ட்டாக பண்ணி முகத்துக்கோ உடம்புக்கோ தோல் நோய் உள்ள இடங்களில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த தோல் நோய் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மறுக்கள், புள்ளிகள், பல தோல் நோய் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும்னு சொல்கிறாங்க. இது பயன்படுத்துறதால டீயை குடிக்கிறதாலேயோ இல்லை இந்த தலையை அடைச்சி பயன்படுத்துறதாலேயோ சொல்கிறாங்க. இந்த தலை வந்து சில இடங்களில் வந்து வளரக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே கிடைக்கும். சில கிடைக்காத பட்சத்தில் இந்த நாட்டு மருந்து கடையில் இந்த காய்ந்த பூவாகவே கிடைக்கும். காய்ந்த பூவாகவே கிடைக்குது. நீங்கள் கேட்ட இந்த வந்து 3 விதமான பூக்கள் இருக்குது. ஒன்று வெள்ளை நிறம், ஒன்று இந்த நேரத்தில் இருக்குது, இன்னொரு பூ இருக்குது. இப்போ நம்ம 2 பூ தான் கிடச்சிருங்க. இந்த 2 பூ வந்து பேஸ்ட் வந்திருக்கோம். அப்படியே வீடியோ பண்ணிட்டு ஒரு டீயை போட்டுடலாம். மிச்ச பூ வந்து அப்படியே காய வச்சு ட்ரை ஆகி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்போது பயன்படுத்திக்கலாம் அந்த பூவை. ஆஸ்துமா போன்ற வியாதிகளுக்கு இது ரொம்ப நல்லது. அது மூச்சு விடாமல் சுவாச பிரச்சனையாக தவிக்கப்படுபவர்களுக்கு இந்த பூ ரொம்ப நல்ல பலன் அளிக்கிறது. ஆஸ்துமா போன்ற
அதாவது சிலருக்கு மூச்சு விடவே முடியாது, மூச்சு கஷ்டப்பட்டு விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூக்கள் வந்து நல்ல ஒரு பலன் அளிக்குதுங்க. மூல நோய் உள்ளவங்களும் இந்த சங்கு டீயை பயன்படுத்தலாம், குடிக்கலாம். ரொம்ப நன்மை இருக்குது. டீ காப்பிக்கு பதிலாக இந்த சங்குப்பூ நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அதிகமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த பூ வந்து அதிகமாக வந்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவும் அதிகம் பிடிக்குன்றதால இந்த வீட்டில் வளர்த்தாலும் மகாலட்சுமி கலாச்சாரம் நம்ம வீட்டுக்கு வரும், ரொம்ப நல்லது, நன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. வந்து எல்லாம் மாம்பழம் வந்து தலைக்கும் வச்சுக்கிறாங்க, பூவை சாமிக்கு வைக்கிறாங்க. இந்த சங்கு டீயில் வந்து பயன்படுத்துகிறாங்க. பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது தான் இந்த சங்குப்பூ. இந்த தலை வரை உள்ள பாதம் வரை அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சங்குப்பூ டீ தாங்க. இதை நம்ம போட போகிறோம். எப்படி போடலாம் பார்க்கலாம். சங்குப்பூவோட காய் இது, எதை வச்சிங்கன்னா அப்படி கிளீனாக வந்துடும். சங்குப்பூவோட இலை இது. இந்த சங்குப்பூ அவ்வளோ நன்மையை தரக்கூடியது தாங்க இது. அதெல்லாம் அடிக்கடி பாருங்க, என்ன கலர், சூப்பரான கலர் இருப்பாங்க, சூப்பரான கலரில் பூ. ஓகேங்களா, இப்போ நம்ம டீ போட எப்படின்னு பார்த்துடலாம். சங்குப்பூ டீ தாங்க போட போகிறோம். ஒரு 6-7 பேர் குடிக்கிற அளவுக்கு நம்ம டீ போட போகிறோம். வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5 பூ கணக்கு போடணும். ஒரு 7 பேருக்கு ஒரு 30-35 பூ போடலாம். ஓகேங்களா, நம்ம பூவை கழுவிடலாம். இந்த பூ வந்து இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் பூ மட்டும் போடலாங்க. நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், நல்லது. பாருங்கள், பூ போட்டிருக்கோம். தண்ணி கொதிக்க போது போச்சுன்னா தண்ணியெலாம் கலர் க்ளீன் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ தாங்க சங்கு பூட்டி ரெடி பண்ணிட்டோம். அப்படியே குடிச்சிடலாம். இந்த ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ குடிக்கணும் உடம்பு நன்மை அதிகமாக இருக்குது. ஒரு கிளாஸ் சங்கு பூட்டி எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துங்க. இல்லைனா நீங்கள் வந்து தேனுக்கு பதிலாக எலுமிச்சை கூட சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு டெய்லி குடிச்சிட்டு வரும்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும், நோய் சத்து அதிகமாக இருக்குது, பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது. இது போடுங்க, குடிங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக. ஓகேவா?